இதுல ஒரு மோசமான ஒரு குழுவை ஒரு டீம் உண்டு நான் உங்களுக்கு காட்ட போறேன், வெளிச்சம் போட்டு காட்ட போறேன். ஆனா நீங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு தெளிவு ஒன்று கிடைக்கும். அதுல பாருங்க, நல்லா உத்து பாருங்க, தண்ணி அடிச்சு கொண்டு கதைக்கிறாங்க. கதைக்கும் போது தெரியுது அவங்களுக்கு நிதானம் இல்லை. அதுல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தைகள், முழுக்க 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 கெட்ட வார்த்தைகள். அதை கேட்கவே முடியாது. வாழ்க்கையில யூடியூப் மட்டும் இல்ல, நாங்க எதை தொடங்கினாலும் எது செஞ்சாலும் 4 பேர் 4 விதமா வந்து கலைப்பாங்க. நிறைய சிக்கல் வரும், தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும். நாங்க விமர்சனத்தை பார்க்காம வாழ்க்கையில முன்னுக்கெல்லாம் வர முடியாது. அவங்க எல்லாம் முழுக்க முழுக்க பண்ணி அடிச்சுட்டு ஓப்பனா சொல்லணும்டா நல்லா ஃபன் எடுத்து கொண்டிருக்காங்க. யார் கிடைக்கிறாங்களோ அவங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஃபன் எடுத்து கொண்டிருக்காங்க. இதுல எந்த ஒரு நல்ல நோக்கமும் இல்லை. உதவி திட்டங்களையும் நாங்க நிறுத்த போறோம் என்ற மாதிரி கேட்கிறீங்க. நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? இந்த சமயத்துல நிறுத்தக்கூடாது. இந்த சமயத்துல நிறுத்திட்டு போனா என்ன சொல்லுவாங்கடா, நாளைக்கு நீங்க ஒரு சாப்பாட்டு கடையை போட்டா கூட 4 பேர் வருவான். நீங்க அந்த பிரச்சனைனால காசை கொள்ளையடிச்சீங்க தானே, அதனால தானே நீங்க அதுல இருந்து வெளியேறீங்க என்று சொல்லுவாங்க. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது என்னடா, எதிர்த்து அது யாராக இருக்கட்டும், உங்களோட பிள்ளைகள் உங்களோட மனைவி எல்லாம் இந்த குரூப் உள்ளுக்கு வந்து கனெக்ட் பண்ணி கதைப்பீங்களான்னு கேட்டு அவர் யோசிச்சுட்டு சொன்னார். ஏன் தம்பி கேக்குறீங்க? இல்ல சொல்லுங்க. இல்ல தம்பி, நான் அது உள்ளுக்கு அவங்களை எல்லாம் கொண்டு போக இல்லை, நான் மட்டும்தான் அது உள்ளுக்கு போறேன் சொன்னேன். அப்ப நாங்க ஏன் அவங்க டிக்டாக் பாவிக்கிற இல்லையா, அவங்கள்ட்ட போன் இல்லையா அப்படின்னு கேட்டேன். சீச்சி அதெல்லாம் இருக்குது, ஆனா நான் அவங்களை அது உள்ள கனெக்ட் பண்ணல. ஏன், என்ன காரணம் கேட்டேன். இல்ல தம்பி, நீங்க சொல்ல வர்ற விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு அக்காச்சி, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அதிகமானவங்க சொல்றது என்னண்டா, நிக்சன் எங்களையும் அவங்களையும் ஒப்பிடாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, நாங்க யாருமே அந்த மாதிரியான கெட்ட கதைகள் கெட்ட வார்த்தைகள் எல்லாம் கதைக்கவே இல்லை. சொந்தங்களுக்கு வணக்கம். ஒன்றும் யோசிக்காதீங்க, எல்லாம் சொல்லலாம். இந்த வீடியோலயும் இந்த ஹெல்பிங் வீடியோ சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தான் கிடைக்க போறோம். ஆனா வளமையான வீடியோல இதுல ஒரு மோசமான ஒரு குழுவை ஒரு டீம் உண்டு நான் உங்களுக்கு காட்ட போறேன், வெளிச்சம் போட்டு காட்ட போறேன். ஆனா நீங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு தெளிவு ஒன்று கிடைக்கும். இப்ப உங்களுக்கு தெரியும், வடக்குல எஸ்கே விளாக் அப்புறம் டிகே வன்னி இவங்களை போட்டு தாக்குன்னு தாக்குனாங்க. அதுல நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. சரி, ஓகே, அந்த பிரச்சனை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அவங்க ஜெயில இருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் கதைப்பாங்க, நல்லதும் கதைப்பாங்க, கெட்டதும் கதைப்பாங்க. ஆனா கிழக்குல பாத்தீங்கன்னா யாரையுமே பெருசா கை வைக்க இல்லை. டிக்டாக்ல இந்த வாய்ஸ் ஆஃப் அனுசன் அப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்ஜே தமிழா அந்த யூடியூப் புடியன்மார்கள் இவங்களை டிக்டாக்ல போட்டு தாக்குண்டு இந்த பக்கம் தாக்க தொடங்கிட்டாங்க. அப்ப நான் யோசிச்சேன், நம்ம இதை கடந்து போயிடுவோம், அவங்கதான் அதுக்கு பதில் சொல்லணும். அவங்களே பெருசா சும்மா கதைக்கிறாங்க தான், ஆனா பெருசா அதை எதிர்த்து அதுக்கெல்லாம் பெருசா கதைக்கிற மாதிரி தெரியல. சும்மா சாரியா கழிச்சிட்டு போறாங்க, நம்ம கடந்து போயிடுவோம் அப்படின்னு யோசிச்சேன். ஏன் நான் அதை அப்படி யோசிச்சேன்டா, சரி இவங்க சொல்றதுல ஒரு நியாயமும் இருக்கு. எங்களோட சொந்தங்கள் எங்களோட உறவுகளை வந்து வீடியோ எடுக்கிறாங்க, அந்த வீடியோவை பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இவங்க கதைக்கிற கதைகள் அதெல்லாம் பார்க்கும்போது. ஆனா வாய்ஸ் ஆஃப் அனுசன் ஆர்ஜே தமிழ் எல்லாம் அப்படி எல்லாம் நடந்து கொள்றது இல்லை. சரி, ஏன் இவங்களையும் செய்யறாங்க? சரி, ஓகே, அதையும் தாண்டி யோசிச்சா கொள்ளை அடிக்கிறாங்க. இவங்க மக்களோட பணத்தை, அதுவும் புலம்பெயர் உறவுகளினுடைய பணத்தை இவங்க கொள்ளை அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் சொல்றாங்க. சரி, நம்ம எதையும் கண்ணால பார்க்க இல்லை, அதனால நம்ம அதை கடந்து போயிடுவோம் யோசிக்கும் போது ஏதோ நல்லதுதான் செய்யறாங்க போல அப்படின்னு யோசிச்சா எனக்கு ஒரு கோல் ஒன்று வந்துச்சு. நிறைய பேர் கோல் எடுக்கிறவங்க. அதுல ஒருத்தர் டிக்டாக்ல என்னைய கூப்பிட்டார் கதைக்கிறதுக்கு. ஒரு பெரிய ஒரு குரூப் ஒன்று இருக்காம அது இருக்கு. ஏன் நான் கேட்டேன், இல்ல மத்த யூடியூபர்ஸ் மாதிரி உங்களுக்கு நாங்க வந்து ஏசுறதுக்கோ பேசுறதுக்கோ இல்லாட்டி வந்து தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு நாங்க கூப்பிட இல்ல. நீங்க எங்கட தேசத்துக்காக எங்கட மண்ணுக்காக கதைக்கிற ஒரு நல்ல ஒரு சகோதரன் தம்பி ஒருத்தர், எங்கட மகன். அப்ப நாங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். அப்ப நான் சொன்னேன், கால் பண்ணியே சொல்லலாம் தானே, என்ன ஏன் அதுக்குள்ள கதைச்சுதான் சொல்லணுமா? அதையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அதுக்கு முதல் நான் அந்த வீடியோவை கதைக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னடா, அப்ப அந்த யூடியூபர்ஸ் கதைக்கிறாங்க, இது ஒரு நல்ல இதா நடக்கும் போல அப்படின்னு விட்டுட்டு போக பார்த்தா ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு இலங்கை நாட்டினுடைய சட்டத்துக்கு அமைவாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம், உதவி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த டிக்டாக் ஒன்ல வந்து கடுமையா கெட்ட வார்த்தைகளால கதைச்சு கடுமையாக விமர்சனம் பண்றாங்க. அப்ப நான் யோசிச்சேன், இந்த நிறுவனத்தினுடைய பெயரை நான் பயன்படுத்த விருப்பப்படவில்லை. அந்த நிறுவனம் எனக்கு தெரியும், அவங்க வந்து எந்த ஒரு குடும்பத்தையும் வீடியோ எடுத்து கிண்டல் பண்ணி நக்கல் நையாண்டி பண்றது இல்ல. அப்பயே அந்த நிறுவனத்தை இவங்க தாக்குறாங்க. சரி, ஓகே, அதுதான் விடுவோம். ஏதாவது காசு கொள்ளை அடிச்சிருக்காங்களான்னு பார்த்தா எல்லாமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கணக்கு காட்டுறாங்க. அரசாங்கத்துக்கு வந்து கணக்கு காட்டணும், எல்லாமே சரியான முறையில செய்யறாங்க. ஏன் இப்ப சொல்றாங்க? அப்ப இவங்களோட நோக்கம் எங்கேயோ தவறு இருக்கு. அப்ப நாங்க இதை கடந்து போக கூடாது. இப்ப கலைப்போம்.
நல்லது செய்யறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் இந்த குரூப் ஏதோ இந்த யூடியூப் இந்த உதவி செய்யறதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு இவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்களே. அப்ப அதுல எந்த ஒரு போட்டி, பொறாமை, வஞ்சகம், எந்த ஒரு பின்னுக்கு வேற ஒரு மர்மமும் இல்ல. இவங்க கொள்ளையடிக்கிறதுனாலதான் இவங்க வந்து எங்களோட குடும்பங்களை, எங்களோட சொந்தங்களை வந்து எங்களோட உறவுகளை கேவலமா வீடியோல காட்டுற மாதிரிக்கு தோணுது. அதனாலதான் இவங்க இவ்வளவு பெரிய ஒரு முயற்சி எடுக்கிறாங்க போலன்னு யோசிச்சு கொண்டிருந்தா இந்த நிறுவனத்தை, பதிவு செய்யப்பட்ட ஒரு சரியான நேர்மையான நிறுவனத்தை இவங்க கை வைக்கிறாங்க. அப்ப இங்க ஒரு தவறு இருக்கு. சரி, இப்ப நான் வாரன் முதலாவது இந்த யூடியூபர் வாய்ஸ் ஆஃப் ஃபன்சன் ஆர்ஜே தமிழர் இவங்களோட பிரச்சனையை முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு வருவோம். இதை கதைப்போம். இந்த டிக்டாக் குழு இருக்காங்க அவங்களுக்கு வருவோம். இந்த வாய்ஸ் ஆஃப் ஃபன்சன் ஆர்ஜே தமிழர் இன்னும் நிறைய யூடியூபர்ஸ் உங்களை பார்க்கும்போது நீங்க முதலாவது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். வாழ்க்கையில யூடியூப் மட்டும் இல்ல, நாங்க எதை தொடங்கினாலும் எது செஞ்சாலும் 4 பேர் 4 விதமா வந்து கதைப்பாங்க. நிறைய சிக்கல் வரும், தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும். நாங்க விமர்சனத்தை பார்க்காம வாழ்க்கையில முன்னுக்கெல்லாம் வர முடியாது. ஒரு நல்லதே செய்யணும் என்றாலும் அந்த விமர்சனத்தை கடந்து வந்தாதான் அதை செய்ய முடியும். அப்ப இவ்வளவு நாளும் உங்களுக்கு வந்த பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. இப்ப வந்திருக்கு பாருங்க, இதுதான் ஒரு சரியான தடை, சரியான ஒரு விமர்சனம், சரியான ஒரு பிரச்சனை. இதை உங்களால கடந்து வர முடியலண்டா கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில நிறைய சவால்கள், இதோட பெரிய பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிடும். ஏனென்றா நான் பார்க்கும்போது இப்ப இந்த ஆர்ஜே தமிழா வாய்ஸ் ஆஃப் ஃபன்சன் எல்லாம் செய்யறாங்க. ஆனா வளமையாக எந்த நாளும் வீடியோ போடுவாங்க. ஆனா இப்ப வீடியோ போடுறது இல்லை எந்த நாளும். அதே மாதிரிக்கு இந்த உதவி திட்டங்களையும் நாங்க நிறுத்த போறோம் என்ற மாதிரி கேட்கிறீங்க. நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? இந்த சமயத்துல நிறுத்தக்கூடாது. இந்த சமயத்துல நிறுத்திட்டு போனா என்ன சொல்லுவாங்கடா, நாளைக்கு நீங்க ஒரு சாப்பாட்டு கடையை போட்டா கூட 4 பேர் வருவான். நீங்க அந்த பிரச்சனைனால காசை கொள்ளையடிச்சீங்க தானே, அதனால தானே நீங்க அதுல இருந்து வெளியேறீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது என்னடா, எதிர்த்து, அது யாராகவும் இருக்கட்டும், எங்கட தமிழனினுடைய பரம்பரையில பயந்து ஓடினான், முதுக காட்டினான் அப்படின்ற வரலாறே இருக்கக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? எதிர்த்து போராடி இதை உடைச்சி, இந்த தடையை உடைச்சி நீங்க சரியான முறையில இலங்கை நாட்டினுடைய சட்டத்துக்கு அமைவாக பதிவு செஞ்சு நிறைய குடும்பங்கள், நிறைய சொந்தங்களை நீங்க வந்து சந்திக்கிறீங்களா? நையாண்டி பண்ணாம, நக்கல் பண்ணாம, கௌரவமான முறையில வந்து வீடியோகள் எடுத்து சரியா செய்யுங்க. எப்ப நீங்க நிறுத்தணும்டா, இந்த பிரச்சனை, இந்த விமர்சனம் இருக்கு, இதெல்லாம் நிறைவடைஞ்சதுக்கு பிற்பாடு இதெல்லாம் ஓஞ்சிடும். அந்த சமயத்துலதான் நீங்க முடிவெடுக்கணும். ஓகே, எங்களுக்கு இதுல வந்து தொடர்ச்சியா பயணம் செய்யறதுக்கு விருப்பம் இல்லை. அப்ப மக்கள் வந்து உங்களை வந்து குறை சொல்ல மாட்டாங்க. இப்ப நீங்க ஓடி போனீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உங்களோட இருக்கிறவங்களே பத்தி தப்பு தப்பா கதைக்கிறதுக்கு தொடங்குவாங்க. அதனால அதை செய்யாதீங்க. இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு ஒப்பீனியன், அப்படி எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்ப இந்த பிரச்சனைக்கு வருவோம். இந்த டிக்டாக் இந்த டிக்டாக் யார்? டிக்டாக்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய நல்ல மனுஷர்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனா புலம்பெயர் உறவுகள் அப்படின்னு சொல்லி கொண்டு அந்த இடத்துக்கு நீங்க வரத்தவே இல்லை. எங்களுக்கு தெரியும் யார் புலம்பெயர் உறவுகள் என்று. புலம்பெயர் உறவுகள் ஒரு பப்ளிக்ல கெட்ட வார்த்தைகள் எல்லாம் கதைக்க மாட்டாங்க, கேவலமா கதைக்க மாட்டாங்க. ஒரு நாகரீகமாக, அன்பாகவும், அக்கறையாகவும், பண்பாக நடந்து கொள்வாங்க. உலகம் பூராக 15 லட்சத்துக்கும் அதிகமான புலம்பெயர் உறவுகள் இருக்காங்க. இந்த டிக்டாக்ல வந்து ஒரு 5 பேரும் 10 பேரும் 50 பேரும் 100 பேரும் மேக்சிமம் ஒரு 500 பேர் இருக்காங்களா? பாக்கலாக்களை சொல்ல இல்லை, அதை டிஸ்கஸ் பண்றவங்க ஒரு 500 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டு புலம்பெயர் உறவுகள் அப்படின்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்தாது. ஏனென்றா அதுல பாருங்க, நல்லா விட்டு பாருங்க, தண்ணி அடிச்சு கொண்டு கதைக்கிறாங்க. கதைக்கும் போது தெரியுது அவங்களுக்கு நிதானம் இல்லை. அதுல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தைகள், முழுக்க 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 கெட்ட வார்த்தைகள், அதை கேட்கவே முடியாது. அதுல எனக்கு ஒரு கேள்வி ஒன்று வருது. நீங்க உங்களோட வீட்டுல இருக்கிற அம்மா, பிள்ளைகள், அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை நீங்க காட்டுவீங்களா? நீங்க இது போல வந்து கெட்ட வார்த்தைகள் மோசமா கதைக்கிறீங்களா? அப்ப அது உள்ளுக்கு உண்மையாகவே ஒரு புலம்பெயர் உறவுகள் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஆனா அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்திக் கொள்றாங்க. ஏன் இல்லை என்று சொல்றோம்டா, எங்கட புலம்பெயர் உறவுகள், எங்கட சொந்தங்கள் வந்து அது போல கதைக்க மாட்டாங்க. தண்ணி அடிச்சு கொண்டு கெட்ட வார்த்தைகளும் கெட்ட கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி கதைக்கிறாங்க, அதை கேட்கவே முடியாது. அப்ப எனக்கு ஒருத்தவங்க கால் பண்ணாங்க, நிறைய பேர் கால் பண்றவங்க. அதுல பாத்தீங்கன்னா என்னைய வந்து அந்த குரூப்புக்கு கூப்பிட்டு இருந்தேன். அப்ப நான் கேட்டேன், ஏன்னா வசமா சரியான நேரத்துல அவரும் கால் பண்ணிருக்கேன் பாருங்க. அப்ப என்ன கூப்பிடுறேன்னு பார்த்தா, தம்பி நாங்க வந்து மத்த யூடியூபர்ஸ் உதவி செய்யறவங்கள மாதிரிக்கு, அவங்கள பாக்குற மாதிரிக்கு உங்களை வந்து நாங்க கூப்பிட இல்லை. உங்களோட வீடியோ நாங்க பாக்குறோம், நீங்க மண்ணுக்காகவும் தேசத்துக்காகவும் மக்களுக்காகவும் உரத்து நேர்மையா கதைக்கிறீங்க, உங்களை நாங்க வாழ்த்தணும், அதனால குரூப்புக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்ப நான் ஓகே அப்படின்ற மாதிரிக்கு வந்து நான் வர்றதுக்கு ஐடியா எனக்கு இல்ல. நான் அந்த குரூப்புகளை போய் பார்த்தேன். அப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா முழுக்க 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 கெட்ட வார்த்தை, வெறும் தூசணம்.
மோசமா இருக்கு. அப்ப நான் அந்த அண்ணா திரும்பி கால் பண்ணேன். அப்ப அந்த அண்ணாட்ட சொன்னேன், அண்ணா உங்களுக்கு குடும்பங்கள் இருக்கா, அம்மா அப்பா இருக்கிறாங்களா, மனைவி இருக்காங்களா, பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்களா, நீங்க எப்படி இருக்கிறீங்க, இந்த நாட்டுல இருக்கீங்க எல்லாத்தையும் நான் விசாரிச்சேன். அப்ப அவர் சொன்னார், இல்ல தம்பி அம்மா அப்பா இல்ல, நான் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் நாங்க இருக்கிறோம், எங்களோட குடும்பத்திலேயே பாத்தீங்கன்னா வந்து 3 பேர் நாங்க வெளிநாட்டுல தான் இருக்கோம்னு சொன்னேன். அப்ப நான் கேட்டேன், நீங்க உங்களோட பிள்ளைகள் உங்களோட மனைவி எல்லாம் இந்த குரூப்புக்கு வந்து கனெக்ட் பண்ணி கதைப்பீங்களான்னு கேட்டேன். அவர் யோசிச்சுட்டு சொன்னார், ஏன் தம்பி கேக்குறீங்க, இல்ல சொல்லுங்க. இல்ல தம்பி நான் அது உள்ளுக்கு அவங்களை எல்லாம் கொண்டு போக இல்லை, நான் மட்டும் தான் அது உள்ளுக்கு போறேன் சொன்னேன். அப்ப நாங்க ஏன் அவங்க டிக்டாக் பாவிக்கிற இல்லையா, அவங்கள்ட்ட போன் இல்லையா அப்படின்னு கேட்டேன். சீச்சி அதெல்லாம் இருக்குது, ஆனா நான் அவங்களை அது உள்ள கனெக்ட் பண்ணல. ஏன் என்ன காரணம் கேட்டேன். இல்ல தம்பி நீங்க சொல்ல வர்ற விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு, நானும் இதை யோசிச்சிருக்கோனும். ஏனென்றா எங்கட பிள்ளைகளா இருந்தா, எங்கட மக்களா இருந்தா, எங்கட மனைவி எங்கட மகள்களா இருந்தா நாங்க வந்து அது உள்ளுக்கு கூட்டிட்டு போறோம்ல தானே. அப்ப நாங்க அது உள்ளுக்கு போயிருந்து நாங்க நல்லவங்களா இருந்தா கூட அவ்வளவு கெட்ட வார்த்தைகள் அவ்வளவு மோசமா கதைக்கிறாங்களே, இதே உணர்வு தானே மற்ற குடும்பத்துக்கும் வரும். இவங்க நீதியை தட்டி கேட்கிறேன், அநீதியை தட்டி கேட்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு கேவலமான கெட்ட வார்த்தைகள் எல்லாம் கதைச்சு கொண்டு ட்ரிங்க் பண்ணி கொண்டு கேவலமா செய்யறாங்களே. நீங்க நீதியானால் தம்பி உண்மையாகவே நான் பெருமைப்படுறேன். ஒரு யூடியூபர்ஸ்ல இப்படி ஒரு தம்பி இருக்காங்களாண்டு நான் கூப்பிட்டாலும் நீங்க வரக்கூடாது, நானும் இந்த குரூப்பை விட்டு வெளியே போறேன்டா நான் போயிட்டு. அப்ப நான் சொல்ல வாரம் என்னண்டா, இவங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறாங்க அப்படின்னா அது உள்ளுக்கு என்னத்துக்கு கெட்ட வார்த்தை, அது உள்ளுக்கு என்னத்துக்கு கெட்ட கருத்துக்கள் எல்லாம். அப்ப இவங்களோட நோக்கம் எங்கேயோ இடிக்குதுன்னு. இன்னொன்னு உதவி வீடியோகள் செய்யக்கூடியவங்க தவறு பண்ணி இருக்கிறாங்க, கொள்ளை அடிச்சிருக்காங்க, ஓகே சட்டத்துக்கு முன்னாடி கூடவே நிறுத்தி இருக்கீங்க, சந்தோஷம். மாற்று திட்டம் என்ன செஞ்சிருக்கீங்க? இப்ப வந்து 2 கையும் இருக்கு, 2 காலும் இருக்கு, அவங்க வந்து வேலை செய்யலாம், ஓகே. எங்கட சமுதாயத்துல எங்கட மண்ணுக்காக, எங்கட மக்களுக்காக, எங்கட தேசத்துக்காக எத்தனை பேர் கால் கை இல்லாம போராடி எத்தனை பேர் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் ஒரு சரியான தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கன. அதுக்கு மாற்று திட்டம் இவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு நீங்க என்ன உருவாக்கி இருக்கீங்க? அப்ப அதை பார்க்கும் போதே இப்ப நான் நிறைய புலம்பெயர் உறவுகள் சொந்தங்களோட கதைக்கும் போது நான் கேட்கறது என்னண்டா, அக்காச்சி இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அதிகமானவங்க சொல்றது என்னண்டா, நிக்சன் எங்களையும் அவங்களையும் ஒப்பிடாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, நாங்க யாருமே அந்த மாதிரியான கெட்ட கதைகள் கெட்ட வார்த்தைகள் எல்லாம் கதைக்கவே இல்லை. புலம்பெயர் உறவுகள் அப்படின்றது 15 லட்சத்துக்கும் அதிகமாக வந்து உலகம் பூரா பரவி இருக்கிறாங்க. ஆனா அது உள்ளுக்கு இருக்கிற நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒரு 50 பேரோ 100 பேரோ ஒரு 500 பேரோ ஒரு மேக்சிமம் 1000 பேர் அவங்க எல்லாம் முழுக்க பண்ணி அடிச்சுட்டு ஓப்பனா சொல்லணும்டா நல்லா ஃபன் எடுத்து கொண்டிருக்கிறாங்க. யார் கிடைக்கிறாங்களோ அவங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஃபன் எடுத்து கொண்டிருக்காங்க. இதுல எந்த ஒரு நல்ல நோக்கமும் இல்லை. அப்ப இந்த குரூப்புக்கு இருக்கிறவங்க எவ்வளவு மோசமானவங்களா இருப்பாங்க. அப்ப பாக்குற மக்கள் நீங்க தான் யோசிச்சுக் கொள்ளணும், நீங்க தான் தெளிவா இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா வந்து ஒரு தீமையான விஷயத்தை தட்டி கேட்டா பரவாயில்லை. ஆனா இவங்க வந்து எத்தனை பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள், பள்ளிக்கூடம் போற எத்தனை பேர் வந்து அந்த வீடியோவை பார்ப்பாங்க. அதை பார்க்கும்போது ஒரு நல்ல உணர்வு வந்து வருமா? அதை பார்த்து ஒரு நல்ல வழிக்கு வருவாங்களா, இல்லாட்டி ஒரு கெட்ட தீமையான வழிக்கு போவாங்களா? அப்ப உண்மையாகவே அதனாலதான் அந்த வீடியோவை கதைக்கிறேன். உண்மையாகவே நான் இதை கடன் கோபமா கதைக்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த அளவுக்கு கதைக்கிறதுக்கு ஓகே. என்னுடைய வீடியோவும் பாத்தீங்கன்னா பார்க்க அதிகமான மக்கள் பார்க்கும்போது நிறைய சின்ன பிள்ளைகள் எல்லாம் பாக்குறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு யூடியூப்ல வந்து காட்டும். அப்ப பொறுப்போட கதைக்கணும். நம்மள வந்து உணர்ச்சி வசப்பட்டு தவறான வார்த்தைகள் நான் எங்கேயுமே கதைக்க இல்லை. ஆனாலும் கொஞ்சம் கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு கதைப்பேன். முடிஞ்ச அளவுக்கு அன்பாகவும் பண்பாகவும் கதைக்கணும் அப்படின்னு. அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த உல்டா பல்டா செய்யற இந்த டிக்டாக்ல இருக்கிறாங்க எல்லாரையும் சொல்ல இல்ல, சில குரூப் தான் நல்ல குரூப் எல்லாம் இருக்கு. நல்ல அழகாகவும் மரியாதையாகவும் பண்பாகவும் சத்தியா இனி இல்லைன்ற செம்மையா கதைப்பாங்க. அதெல்லாம் கேட்கக்குள்ள செம்மையா இருக்கு. ஆனா சில குரூப் இருக்கிறாங்க, இவங்க என்ன தெரியுமா செய்யறது, டெஸ்ட்டுக்கு எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க, நல்லா காதுல வந்து வாயிலே இல்ல காதுல நல்லா தேன் ஊத்துற மாதிரிக்கு ஆசையான வார்த்தைகளை எல்லாம் கதைச்சு புகழ்ந்து கழிச்சு அந்த குரூப்புக்கு கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்துட்டு அதுல ஒருத்தர் சொல்லுவார், தம்பி இந்த குரூப்புக்கு வந்ததுக்கு சந்தோஷமா இருக்கு, நீங்க மரியாதை கொடுத்து வந்திருக்கீங்க, உண்மையா அதுக்கு முதலாவது நன்றி, உங்களோட வீடியோவை நாங்க பாக்குறோம், நாங்க சூப்பரா இருக்கு, மண்ணுக்காக கதைக்கிறோம் அப்படின்னு. அப்புறம் அதுல ஒருத்தர் சொல்லுவார், கொஞ்சம் நிப்பாட்டுங்க தம்பி, நான் உங்களோட வீடியோ பார்த்தனா நீங்க இதுல கதைக்கும் போது சொல்றீங்க அந்த கதை, அதை நீங்க உண்மையா யாரை தாக்கி காய்ச்சறீங்க அப்படின்னு கேட்பா. நான் உண்மையா வந்து யாரோ ஒரு திருப்பதி காய்ச்சிருக்கலாம், ஆனா அவன் யாரோட ஒருத்தனோட கோத்து விடுவான். அப்ப இன்னொருத்தர் சொல்லு, எங்க அந்த தம்பியை வந்து நீங்க அப்படி கதைக்க கூடா, அந்த தம்பி வந்து எங்கட மண்ணுக்காக கதைக்குது அப்படி. இன்னொருத்தர் வருவேன், நுப்பாட்டுங்க எனக்கு நான் அன்றைக்கே வந்து நான் வந்து இவருக்கு வெளுக்கணும் நான் இவர் கதை அப்படின்னு இன்னொருத்தர் வருவான். இன்னொருத்தர் வருவேன், இந்த மாதிரி எல்லாம் கதைக்க கூடாது, கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க, அந்த தம்பி வந்து அழகா கதைக்கிற தம்பி நான் அவங்களுக்காக நான் வந்து
நீங்க எதுவும் நினைக்க கூடாது. இன்னொருத்தங்க கேட்பான், இன்னொருத்தங்க வந்து கேட்பான், வெறும் கெட்ட வார்த்தையால கேட்பான். அப்புறம் பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி, அந்த கதை பேச்செல்லாம் டிஸ்கஷன் வேற மாதிரி வேற பாதையில போக தொடங்கிடும். போய் எங்க தெரியுமா போய் முடியும்? கடைசியில ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகளும் மோசமான கதையில போய் முடியும். அப்ப விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்ப்புறம் நீங்க நல்ல மனுஷர் அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஆனா கடைசியில எங்க போய் முடியும்டா, நான் கேட்கிற கேள்வி, நீங்க ஒரு நீதியாக நேர்மையாக நடக்கிற ஆக்களா இருந்தா முதலாவது கெட்ட வார்த்தையை பயன்படுத்துறீங்க. ரெண்டாவது, அதுல ஒருத்தர் இப்ப நீங்க நல்ல மனுஷர்களும் அது உள்ளுக்கு இருக்கிறீங்க. இப்ப நிறைய குரூப் இருக்கு, எல்லா குரூப்லயும் நான் சொல்ல இல்ல, 1-2 குரூப் நான் சொல்றேன். நீங்க நல்ல மனுஷர் அப்படியா இருந்தா ஒருத்தர் அதுல கெட்ட வார்த்தைகளும் கெட்ட கருத்துக்களையும் வெறும் தூஷணத்தால் ஒருத்தர் ஏசுறது இருந்தா நீங்க ஏன் அந்த குரூப்புக்கு போறீங்க? ஏன் நான் போகல? நான் போகாததுக்கான காரணம் என்னடா, நாளைக்கு அந்த வீடியோ வரும்போது நான் கதைச்சிருக்க மாட்டேன். ஆனா என்னைய சுத்தி இருக்கிறவங்க நாங்க கெட்ட வார்த்தைகளால கதைக்கும் போது என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒருத்தரை கேட்பாங்க, நிக்சன் அது முழுக்க வந்து கெட்ட கெட்ட வார்த்தையால கதைக்கிறாங்க, நீங்களும் அந்த குரூப்ல இருக்கிறீங்களே, என்ன நினைப்பாங்க? அப்போ ஒரு நீதியாகவும் நேர்மையாகவும் எங்கட மண்ணுக்காக எங்கட தேசத்துக்காக கதைச்சா கூட அந்த குரூப்புக்கு நாங்க இருக்கும்போது அதுக்குதான் ஒரு பழமொழி இருக்குது, பனைமரத்துக்கு கீழே இருந்து பாலை குடிச்சாலும் மக்கள் என்ன சொல்லுவாங்க, கல்லுன்னு தான் சொல்லுவாங்க சனம். அதே போலதான் அது உள்ளுக்கு நாங்க இவ்வளவுதான் நேர்மையாகவும் நீதியாகவும் உண்மையாகவும் இருந்தாலும் எங்களையே ஒரு கேவலமாகவும் ஒரு மோசமான ஆக்களை தான் பார்ப்பாங்க. அப்ப அதுல செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னடா, புலம்பெயர் உறவுகள் அப்படின்றவங்களோட பேரை பயன்படுத்தாதீங்க. எங்களுக்கு தெரியும் புலம்பெயர் உறவுகள், புலம்பெயர் சொந்தங்கள், நாங்க கதைக்கிறோம். அவங்க பண்பாகவும் அன்பாகவும் அவங்க வந்து வேலை செய்யறாங்க, அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க, அவங்க வந்து உழைக்கிறாங்க, அவங்க வந்து நிறைய நல்லது செய்யறாங்க, அவங்க அவங்களோட வாழ்க்கையை வந்து பார்த்து கொண்டு போறாங்க. ஆனா நீங்க சில பேர் உங்களை அவங்களோட ஒப்பிட முடியாது, தண்ணி அடிச்சு கொண்டு கெட்ட வார்த்தைகளை கழிச்சு கொண்டு நல்ல அழகா தெளிவா சொல்லணும்டா ஃபன் எடுக்கிறீங்க. யாராச்சும் ஒருத்தன் யார் சிக்கிறானா அவனை கொண்டு போய் அதுவுக்கு வச்சு நல்லா ஃபன் எடுக்கிறீங்க. இதுதான் நீங்க செய்யற வேலை. முதலாவது நீங்க தண்ணி அடிச்சிருக்கீங்கடா, அழகா ரிலாக்ஸா வந்து வீட்டுல தூங்குங்க, வெளியில கூட போகாதீங்க, அது உங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அதே மாதிரிக்கு உங்களால நிதானமாகவும் மரியாதையாகவும் பொதுவெளியில கதைக்க முடியலண்டா அந்த மாதிரி குரூப்புகளுக்கு வராதீங்க. இதே நான் உங்களுக்கு கேட்கிறேன், நீங்க இப்ப எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, இலங்கை நாடோ இல்லாட்டி வேற எந்த நாடா இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷன் உண்டு, உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து ஒரு படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது, நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பொது இடத்துக்கு போறீங்க, இது போல கதைப்பீங்களா? என்னதான் அங்க மோசமான சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க மரியாதையாக தான் நடந்து கொள்வீங்க. உங்களோட பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த பக்குவமும் அந்த பண்பும் உங்களிடம் இருக்கு. ஆனா இதுல அந்த பண்பும் இல்ல, பக்குவமும் இல்ல, ஒன்றும் இல்ல, ஒழுக்கமும் இல்ல, ஒன்றும் இல்ல. அப்ப உங்களை மக்கள் தான் நல்லா யோசிச்சுக் கொள்ளணும், அது உங்களுக்கு போகக்கூடாது. அந்த குரூப்பை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓரம் கட்டணும், அவ்வளவுதான் செய்யணும். அப்ப நான் இதுக்கு வீடியோ போடுற ஐடியா எனக்கு இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தை எடுத்து நீங்க வந்து கேவலமா கதைக்கிறீங்கடா, உங்களோட நோக்கம் என்ன? இவ்வளவு நாள் நம்பிக்கொண்டிருந்தாங்க மக்கள் என்னது, எஸ்கே பிளாக் கிருஷ்ணா, டிகே வன்னி அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறாங்க, மக்களை வந்து கேலி கிண்டல் நையாண்டி எல்லாம் பண்றாங்கன்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சீங்க. சரி, ஓகே, ஏதோ நல்லது செய்யறீங்க போல அப்படின்னு யோசிச்சேன். இப்ப பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் நேஷன், ஆர்ஜே தமிழா இவங்களை போட்டு அடி அடி நடிக்கிறீங்க. அப்ப இவங்களுக்கு நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னடா, கொள்ளையடிக்கிறாங்க, இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. சரி, என்னமோ சரி, அவங்க தானே அதுக்கு பதில் சொல்லணும், நம்ம கடந்து போக மட்டும் பார்த்தா ஒரு பதிவு செய்யப்பட்ட, எனக்கு அந்த நிறுவனத்தை தெரியும், பதிவு செய்யப்பட்ட உதவி செய்யக்கூடிய இலங்கை நாட்டினுடைய சட்டத்துக்கு அமைவாக இருக்கிற இந்த நிறுவனத்தை வந்து நீங்க தூக்கி போட்டு அடி அடின்னு அடிக்கிறீங்கடா, அவங்க வந்து சட்டத்துக்கு அமைவா செய்யறாங்க. எங்கேயுமே காசு கொள்ளையடிக்கவே இல்லை, அவங்க கொள்ளையடிக்கவும் முடியாது, எனக்கு அந்த நிறுவனத்தை நல்லா தெரியும். அதே போல எந்த ஒரு குடும்பத்தையும் வீடியோ எடுத்து நக்கல் நையாண்டி கேலி கிண்டல் அவங்க பண்ண இல்லை. அப்ப உங்களோட நோக்கம் எங்கேயோ இடிக்குதுன்னு அப்ப மக்கள் அவதானமாக இருக்கணும். ஏனென்றா காலமா எங்களுக்குள்ளேயே காட்டி கொடுத்து எங்களுக்குள்ளேயே நாங்க ஒரு கிணத்து தவளை போல வந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் பல பேர் வர்றாங்க. எங்கட இனத்தையும் எங்கட சமுதாயத்தையும் எங்கட கலாச்சாரத்தையும் அப்படியே குழி தோண்டி புதைக்கிறதுக்கு ஒவ்வொரு தலைமுறையிலையும் பல மனுஷர், பல துரோகிகள், பல எட்டப்பாக்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இந்த தலைமுறையில இந்த விளையாட்டுக்கு நாங்க இடம் கொடுக்க கூடாது. இல்லைண்டா நாங்க காலமும் எங்கட பிள்ளைகள், அதுக்கு பிற்பாடு வர்ற சந்ததி எல்லாருமே ஒரு அடிமைப்பட்ட இனமா மோசமா தான் இருக்கும். இன்னொன்று, நீங்க எல்லாம் இவ்வளவு பெரிய ஒரு நீதி கிடைக்கிற நீங்க எல்லாம் ஒரு மாற்று திட்டத்தையே நீங்க கொண்டு வர இல்லை, கொண்டு வந்திருக்கிறாங்க தானே.
இப்ப இவ்வளவு விஷயத்த நீங்க தடுக்கிற நீங்க நல்லது, ஏன் நீங்க உங்களால வந்து ஒரு மாற்று திட்டத்தை கொண்டு வர முடியல? அதே போல இந்த ஆர்ஜே தமிழா வாய்ஸ் ஆஃப் அன்சன் எல்லாம் வந்து இப்ப நீங்க இந்த உதவி திட்டத்தை வந்து விட்டு விலக போனா நீங்க நினைக்கலாம் இந்த விமர்சனத்தை கடந்து நாங்க போவோம், இதுல பெருசா தலையிட தேவையில்லைன்னு யோசிக்கலாம். ஆனா இதை எதிர்த்து போராடி நீங்க வெல்லலண்டா பக்கத்து வீட்டுக்காரன் கூட உங்களை வந்து ஒரு கெட்ட பேரும் ஒரு மோசமா கதைக்க தொடங்கிடுவானுகள். அதனால கவனமாக இருங்க, எதிர்த்து கதைங்க, எதிர்த்து போராடுங்க. அது யாரா இருந்தாலும் சரி, நெஞ்ச காட்டி நெஞ்சில சூடு வாங்கின இனமா இருக்கணுமே தவிர பின்னுக்கு முதுக காட்டின இனமா நாங்க ஒருபோதும் இருக்கக்கூடாது. அதனால இது என்னுடைய கருத்து. பாக்குற மக்கள் நீங்க சொல்லுங்க. எங்கட சொந்தங்கள் எங்கட கலாச்சாரம் ஒரு டிக்டாக்ல வந்து கெட்ட வார்த்தைகளும் தண்ணி அடிச்சுட்டு மோசமாக கழுவி ஊத்துறது, எத்தனை பள்ளிக்கூடம் போகக்கூடிய சின்ன பிள்ளைகள்லாம் அந்த வீடியோவை பார்ப்பாங்க. அது முழுக்க கெட்ட வார்த்தை, கேவலமான வார்த்தைகள், மோசமான வார்த்தைகள். ஒரு நீதி கதைக்கிறீங்களா, நீதியை கதைங்க. அநீதியை தட்டி கேட்கிறேன்னு சொல்லிக்கொண்டு ஆவேசப்பட்டு கெட்ட வார்த்தைக்கிற கதைக்க கூடாது. பச்சை பச்சையா கதைக்கிறாங்கடாப்பா, வெறும் பச்சை பச்சையா. நான் மிக மிக பொறுமையாகவும் அமைதியாகவும் பண்பாகவும் இந்த வீடியோல சொல்லி இருக்கிறேன். இதுக்கு என்ன ரியாக்ஷன் வருது அப்படின்றத பார்த்துட்டு தான் அடுத்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். என்னைய பொறுத்த மட்டும் எங்கட மக்களையும் எங்கட மண்ணையும் எங்கட சமுதாயத்தையும் யார் ஏமாற்றக்கூடிய செயலை செய்யறாங்களோ அதுக்கு எதிராக நான் நிற்பேன். அவ்வளவுதான் விஷயம். நன்றி மக்களே. நான் கதைச்சதுலையும் ஏதாவது புரியாம விளங்கி கொள்ளாம கதைச்சிருந்தா நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி நான் ஒரு நேற்று ஒரு கேள்வியோடு கேட்டிருந்தேன். சில நேரத்துக்கு அந்த பதில் சொன்னவங்க என்னுடைய சொந்தங்கள் எதிர்பார்க்கலாம். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு புதுசா ஒரு கேள்வியோட நான் தயார்படுத்தி இல்லை, என்னடா நேரம் இல்ல. நேற்று யானை மாதிரியே இருக்கு ஆனா சின்ன இருக்கு அப்படின்னு சொன்னா என்னண்டு. அப்ப அதுக்கு சரியான பதில சொன்னவங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். சுரேந்தர் தவராஜா அப்படின்றவங்க வந்து ஜானை குட்டின்னு சொல்லியிருக்காங்க, அதுதான் சரியான பதில. அப்புறம் நவம் சின்னா அவங்க வந்து குட்டி யானை எங்க இருந்து சொல்ல இல்ல, ஆனா பதில சரியா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரமேஷ் ஹாப்பி வேர்ல்ட் அவங்க வந்து குட்டி யானை என்று சொல்லி சிரிக்கிற மாதிரிக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு இதோண்ட போட்டு கனடால இருந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சூப்பர். அப்புறம் மெத்திலோஜினி மிது அப்படின்றவங்க வந்து குட்டி ஜானை அப்படின்றத போட்டு இலங்கை நாட்டு கொடியை போட்டிருக்காங்க. அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா ஜீசஸ் கிறிஸ்ட் லவ்ஸ் அப்படின்றவங்க பபா ஜானை, அதாவது குட்டி ஜானை, குழந்தை ஜானை அப்படின்றத போட்டிருக்காங்க. சூப்பர். உண்மையாகவே சந்தோஷம் உறவுகளே, பதில சொல்லியிருக்கீங்க. உண்மையாக பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா ஜாலியா இருக்கு. மெனக்கட்டு நீங்க என்னுடைய கதையை மெனக்கட்டு மரியாதை கொடுத்து பதில சொன்னதுக்கு நன்றி. புதுசா ஒரு கேள்வியுமே வந்து நான் இன்னைக்கு சொல்ல இல்ல, இன்னொரு வீடியோல பாப்போம். நீங்க இந்த வீடியோவை பார்த்து போட்டு இந்த வீடியோக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இது சம்பந்தப்பட்ட பிரச்சனையா ஆழமா இன்னும் ஒரு வீடியோல கதைப்பமா வேணாமா சொல்லுங்க. நன்றி மக்களே, நன்றி, சந்தோஷம், பாய்.